குட்டீஸ்க்கு புடிச்ச மாரி ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கூட உருளைக்கிழங்கு வறுவலோட குடுத்து பாருங்களேன். கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் எம்ப்டியா தான் வரும். ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமா மல்லி இலை, ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு சின்ன கட்டி பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நைஸா அரைச்சிடுங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஹோல் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். புதினா ரைஸ் இந்த மாதிரி மசாலா அரைச்சு செஞ்சு பாருங்க. இஞ்சி வாசனையோட நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னா புதினா கூடவே சேர்த்து அரைச்சிடுங்க. நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கல. புதினா பேஸ்ட் வதங்கும் போதே மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே புதினா பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினதும் வேக வச்ச சாதம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் செய்கிற புதினா சாதம் 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இந்த புதினா சாதத்துக்கு கூட தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெளியில் போயிட்டு லேட்டாக தான் வரும். ஏதாவது சிம்பிளாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கம கமன்னு சூப்பரான புதினா ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.